हरे कृष्ण हरे 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 राम 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 हरे हरे भूतैर्महद्भिर्ये इमां पुरो विभोर् निर्माय चेते यतमूष पुरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मक सो अलङ्कृशिष्ट भगवान् वसांसि मे अखिल जगद्गुरु बचन सेमार अलंकृत कोरिबार कहा मतस्तुमार तबे कृपा है मोर कथा सुधा हबे सुनिबे सबार शोक दुख जा कुचिबे मुखम करोति वाचलम पुंगम लंघयते ग्रिम यत्कृपातमहं वन्दे ஸ்ரீகுரும் தீனதாரணம். பக்தர்கள் ஒரு விஷயத்த யோசிச்சிருப்பீங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப் மெசேஜ்ல ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமதி ராதா ராணியினுடைய திருவடிகளை தியானிப்போம் அப்படின்னு போட்டிருந்தேன். இது ஒன்றும் இல்லை, நேற்றைய பாடத்துல ஒரு முக்கியமான பகுதியை விட்டுட்டேன். நேற்று மிகவும் சோர்வாக இருந்தேன். அதனால முக்கியமான ஒரு பாடம் எடுக்கணும்னு தயாரெல்லாம் பண்ணிட்டு நடத்தாம விட்டுட்டேன். அதனால அது கொஞ்சம் பெரிய விஷயம்ன்றதுனால இன்றைக்கு முழுக்க அதை பத்தி பார்க்கலாம். நேரம் கிடைச்சா நம்ம முகுந்தமால ஸ்தோத்திரம் படிச்சிடலாம். ஏன்னா இதுல நேற்றைய பாடத்துல இதனுடைய கேள்விகள் இருக்கு. இந்த பாடம் நடத்தாம நீங்க கேள்வி பதில் எப்படி எழுதுறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதனால சரி இன்னைக்கு அந்த பாடத்தை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 30. இந்த அத்தியாயத்துல கோபிகள் கிருஷ்ணரை தேடுகிறார்கள். கோபிகள் கிருஷ்ணரை தேடும்போது அவர்கள் கிருஷ்ணருடைய திருவடிகளை பூமியில பாக்குறாங்க. திருவடி படிஞ்சதுக்கு அப்புறம் அதுல சில சின்னங்கள் இருக்கு. பக்தர்கள் இதை நிறைய படிச்சிருக்கலாம், பார்த்திருக்கலாம். ஆனால் அதுவே ஒரு தியானமாக இருக்கும். அதை எப்படி தியானிக்கலாம், அதனுடைய அந்த பாதங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? நம்முடைய பாதங்கள்ல நீங்க இப்ப இது காலோ கையோ பாத்தீங்கன்னா ஒன்னும் சின்னம்லாம் இருக்காது. முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணருடைய திருவடிகள்ல சின்னங்கள் இருக்கும், குறிகள் இருக்கும். அதுவும் அவரை முழுமுதற் கடவுளாக காட்டுகிறது. வேற சாதாரண மனிதர்களுக்கோ தேவர்களுக்கோ இதெல்லாம் இருக்காது. அதனால கோபியர்கள் கிருஷ்ணருடைய திருவடி தியானம் செஞ்சாங்க. அதை பொருளுரையில ரொம்ப அழகா விளக்குறாங்க. அதையே இன்னைக்கு பாடமா படிக்கலாம். ஸ்ரீமதி ராதாராணியினுடைய திருவடி வர்ணனை இருக்கு, விளக்கம் நிறைய கிடைக்கல எனக்கு. அதனால வர்ணனையையும் ஸ்ரீமதி ராதாராணியினுடைய திருப்பாதங்களினுடைய தாமரை பாதங்களினுடைய வர்ணனை, கிருஷ்ணருடைய திருவடி பாதங்களின் வர்ணனை மற்றும் அதனுடைய விளக்கங்கள் அதை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. பக்தர்கள் இந்த இது பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதம். இப்ப நம்ம வலது பாதம் இடது பாதம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வலது பாதத்தை பார்க்கலாம். வலது பாதத்துல நீங்க பாத்தீங்கன்னா 11 குறிகள் இருக்கு. 11 குறிகள் மேல இருந்து பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இது பெருவிரல். இந்த பெருவிரலுக்கு கீழே ஒரு கோதுமை மாதிரி இருக்கு. கோதுமை மாதிரி, ஆனா அது வார் கோதுமைன்னு சொல்றாங்க. இதை நம்ம தமிழ் மொழியில பார்லி தமிழா இங்கிலீஷானு தெரியாது எனக்கு. தமிழ்ல வார் கோதுமை, பார்லின்னு நம்ம சொல்றோம் பாருங்க. ஒரு கோதுமை மாதிரி ஒரு தானியம். அந்த தானியத்தினுடைய வடிவம் இங்க இருக்கு. அப்ப கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகள்ல கட்ட விரல்ல இந்த இப்படி இருக்கிற அந்த வார் கோதுமை எதற்கு முக்கியத்துவம் தருகிறதுனா, கிருஷ்ணரின் தாமரை பாதங்களுக்கு சேவை செய்வதன் மூலம் நாம் அனைத்து வகையான வளங்களை பெறலாம் அப்படின்றத இங்க காட்டுது. மேலும் நாம் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களில் புகலிடம் கொண்டால் நமது எண்ணிலடங்காத பிறப்பு இறப்பு பயணங்கள் ஒரு சிறிய பார்லி தானியத்தை போல சிறியதாகவும் முக்கியத்துவமற்றதாகவும் ஆகிவிடும். பார்லி தானியம் எவ்வளவு சின்னதா இருக்கு, வார் கோதுமை குட்டியா இருக்கு.
அப்ப நம்ம அவருடைய திருவடிகளை சரணம் அடைஞ்சோம்னா அந்த சின்ன மாதிரி நம்முடைய எவ்வளோ எண்ணிலடங்காத பிறவிகள்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு சின்ன தானியம் மாதிரி முக்கியத்துவம் இல்லாததாக போய்விடும். எவ்வளோ எவ்வளோ விஷயங்களை நம்ம கடக்குறோம்ல, அது ஒன்றும் இல்லை பகவானை சரண் அடைஞ்சிட்டோன்னா அப்படின்னு சொல்லுது. அதுதான் இந்த குறி நமக்கு காட்டக்கூடிய விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா சக்கரம். சக்கரம் எல்லாருக்கும் தெரியும், சக்கரத்தாழ்வார். இங்க சக்கரம் இருக்கு. பகவானுடைய கட்டை தாமரை பாதங்களின் கட்டை விரலுக்கு கீழே சக்கரம் இருக்கு. இந்த சக்கரம் நமது உள்ளே இருக்கும் 6 எதிரிகளை வெல்வதற்காக இருக்குதாம். நாம அவரை சரணடைஞ்சோம்னா இதெல்லாம் நடக்கும். 6 விதமான எதிரிகள் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம். ஒரு முறை அது என்னன்னு தமிழ்ல பார்த்துலாம். காமம் எல்லாருக்கும் தெரியும், காமம். கோபம் எல்லாருக்கும் தெரியும், கோபம். அடுத்து 3வது காம, குரோத, லோப. லோபன்னா பேராசை. 3வது மோக அப்படின்னா பற்று. மோக. மத அப்படின்னா அகங்காரம். அப்புறம் ஆச்சரியம் அப்படின்றது வந்து பொறாமை. அப்போ காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், பொறாமை. இந்த 6 குணங்களை வெட்டி வீழ்த்துறது யாருடைய வேலைன்னா சக்கரத்தாழ்வாருடைய வேலை. அதனால பகவானை சரணடையும் போது இந்த மாற்றங்கள்லாம் ஒரு பக்தனுக்கு ஏற்படும், உண்மையா சரணடைஞ்சா. அடுத்து 3வது பாருங்க, வார்கோதுமை பார்த்துட்டோம், சக்கரம் பார்த்தோம். அடுத்தது தாமரை. இந்த தாமரை இல்ல, தாமரைக்கு அடுத்து முன்னாடி இங்க பாருங்க ஒரு கோடு போகுது பாருங்க, மேல் நோக்கி செல்லும் கோடு. மேல் நோக்கி செல்லும் கோடு வந்து சமஸ்கிருதத்துல ஊர்துவ நம்ம பார்த்தோம்ல, ஊர்துவ சாக்கா அப்படின்னு பார்த்தோம். எங்க பார்த்தோம்? பகவத்கீதையில 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகத்துல ஊர்துவ சாக்கா, மேல் நோக்கி செல்லும் கிளைகள்னு பார்த்தோம். அது மாதிரி இங்க ஊர்துவ ரேகா. ரேகான கோடு, கோடு மேல போகின்ற கோடு. இந்த குறி ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களை வழிபடுபவர்களை மேலே கொண்டு செல்லும். அவர்கள் கீழே விழுவதில்லை. மேலும் அவரிடம் புகலிடம் எடுப்பவர்கள் அவரை அடையக்கூடிய நேரடி மற்றும் உத்தரவாதம் தரக்கூடிய பாதை அவர்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் உண்மையா பகவானிடம் சரண அடைகிறார்களோ அவங்களுக்கு கேரண்டீடு பாத்து கிடைக்கும். ஏன்னா எவ்வளோ உலகத்துல போலிகள் நிறைய இருக்குல்ல. நம்ம ஆன்மீகத்துலதான் இருக்கிறோம்னு நினைச்சு நிறைய பேர் போலி வழியில போயிடுறாங்க. ஆனா அது அவங்களுக்கு பகவத் பிராப்தி வந்து கேரண்டி கிடையாது, உத்தரவாதம் கிடையாது. ஆனால் பகவானை நேரடியாக முறைப்படி சரணடைவர்களுக்கு இந்த கோடு என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு உண்மையான பாதை கிடைக்கும். பாதைன்னு சொல்லிட்டு நிறைய பாதைகள், மாயாவாதம் இருக்கு, சூன்யவாதம் இருக்கு, அது என்னென்னவோ இருக்கு, புதுசு புதுசா இருக்கு. ஆனால் இங்கு வந்து நமக்கு நேரடியாக பகவானை அடையக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட பாதை கிடைக்கும். இது தாமரை. எல்லாரும் தாமரையை பாக்குறீங்க. இந்த தாமரை ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆசிர்வாதம் ஒருவனின் இதயத்திற்கு அருகில் கிட்டும். பகவானுடைய ஆசிர்வாதம் கிட்டும். அது வந்து இப்ப தாமரை ஹரே கிருஷ்ண மாதாஜி, ஹரே கிருஷ்ண மாதாஜி, எல்லாத்தையும் மியூட் போட சொல்லுங்க மாதாஜி. நீங்க சொல்றது நல்லா புரியுது. சரி மாதாஜி, இருங்க, மியூட் போட ஒரே நிமிஷம். பக்தர்கள் எல்லாரும் மியூட் போட்டுருங்க. நான் வந்து என்னால மியூட் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்னால. ஒரே நிமிஷம். எனக்கு இதையும் பண்ணிட்டு அதையும் பண்ண தெரியல. பக்தர்கள் பணிவான வேண்டுகோள், பக்தர்கள் யாரும் எல்லாரும் அவங்களுடைய இதை மியூட் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு இங்க தெரியாது, மக்கள் யார் பேசுறாங்கன்னு தெரியாது. அதனால அது பண்ண முடியல என்னால. ஓகே, எல்லாரும் மியூட்ல தான் இருக்கிறாங்க.
ஓகே. இப்ப தாமரை தாமரை வந்து எதை காட்டுதுன்னா லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவி தான் தாமரை சின்னம். லக்ஷ்மி அந்த தாமரை என்பது ஒரு செல்வத்தை குறிக்கும், ஆன்மீக செல்வத்தை குறிக்கும், ஆன்மீக வளம் மற்றும் ஆதாரம், மகிழ்ச்சியினுடைய ஆதாரமாக இந்த தாமரை குறி இருக்கிறது. அடுத்து இங்க பாருங்க, ஒண்ணு நம்ம பார்த்தோம் வார்கோதுமை, சக்கரம், தாமரை. தாமரைக்கு அப்புறம் இங்க வரும் இது வந்து அங்குசம். அங்குசம்ன்றது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்குசம்ன்றது யானை பாகன். இந்த யானைகளை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு கோல் இருக்கும், அதுல ஒரு கயிறு இருக்கும். அது வந்து ரொம்ப ஷார்ப்பா அடி விழும் அடிச்சா. அப்ப அந்த யானைங்க பயப்படும். யானைகளை கட்டுப்படுத்தும் ஒரு ஆயுதம்னு வச்சுக்கோங்க, அதான் அங்குசம். அந்த ஆங்கிலத்துல கோடு அப்படின்னு சொல்லுவாங்க, எலிஃபென்ட் கோடு அப்படின்வாங்க. அப்ப இது பாருங்க, ஒரு குச்சி மாதிரி இருக்கு, அந்த குச்சியில வந்து ஒரு கயிறு இருக்கு. இது என்னத்துக்கு? பகவானுடைய திருவடியில இருக்கிறதுனுடைய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அங்குசம் நம்முடைய யாரெல்லாம் சரணடைகிறாங்களோ எல்லாருக்கும் இந்த ஒரு கருத்தை வந்து போட்டுக்கணும், சரணடையும் பக்தர்களை அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப அலைபாயும் எண்ணங்களை கட்டுப்படுத்துவதாக இருக்கிறது. நம்ம மனசை கட்டுப்படுத்தும். மனம் வந்து ஒரு யானை மாதிரி. யானை வந்து மிகப்பெரிய விலங்கு. அதை கட்டுப்படுத்தணும்னா ரொம்ப அதை கட்டுப்படுத்துபவரும் கட்டுப்படுத்தும் ஆயுதமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது போல இந்த அங்குசம் நம்முடைய அலைபாயும் மனதை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஒருவர் பகவானுடைய திருவடிகளை சரணடையதன் மூலம் பல்வேறு சவால்களை, சேலஞ்சஸ், நிறைய வாழ்க்கையில நிறைய சேலஞ்ச் வரும், சவால்கள் வரும், அதெல்லாம் கடக்க முடியும், அதெல்லாம் கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அங்குசம்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது பாருங்க, கொடி. கொடி எல்லாருக்கும் தெரியும், தேசிய கொடி, அந்த கொடி, இந்த கொடி, அது மாதிரி ஒரு கொடி இருக்கிறது. இந்த கொடியினுடைய முக்கியத்துவம் யாதுன்னு பாத்தீங்கன்னா, கொடி பாதுகாப்பை தரக்கூடியது. பயம் மற்றும் கவலைகளுக்கு ஒரு கவசம் மாதிரி. கொடி இருந்தா தானே இப்ப நம்ம பார்க்கிறோம் இல்லையா, வெற்றி கொடியை பார்க்கிறோம் அர்ஜுனனுடைய தேர்ல. கொடி என்பது பக்தர்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடியது. பயம் மற்றும் கவலைகளிலிருந்து ஒரு காக்கும் ஒரு கவசமாக இருக்கிறது கொடி. 6வது 7வது வந்து பக்தர்கள் யாரும் பேசக்கூடாதுன்னு முதல்ல சொல்லியாச்சு. இல்ல, நான் ஒரு நிமிஷம் இருங்க, யார் பேசுறாங்கன்னு தெரியலையே. அவங்க உடனே மியூட் போட்டாங்க மாதாஜி. போட்டாங்களா? பக்தர்களுக்கு ஒரு பணிவான விண்ணப்பம், நம்ம பாடம் நடுவுல நடத்தும் போது நீங்க ஆன் பண்ணி பேசுனீங்கன்னா மற்றவங்களுக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. அதனால தயவுசெய்து கொஞ்சம் அதுக்கப்புறம் பேசலாம், நீங்க கேட்கலாம். ஏன்னா இது ஒரு முக்கியமான பாடம், அதனால கொஞ்சம் கவனம் தேவை. இப்ப நம்ம வந்து அங்குசம் பார்த்தோம், கொடி பார்த்தோம். கொடி என்பது பாதுகாப்பை தரக்கூடியதுன்னு பார்த்தோம். அடுத்தது வஜ்ராயுதம். வஜ்ராயுதம் என்பது யாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திரனுடைய ஆயுதம் வஜ்ராயுதம். அதை வந்து ஒரு முனிவருடைய எலும்புல இருந்து எடுத்தது அது. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த வஜ்ராயுதம் என்பது எதற்காக பயன்படுதுன்னா, நம்முடைய முந்தைய கர்ம வினைகளை ஒழிப்பதற்கும், இந்திரன் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பதவி பௌதிக உலகத்துல. அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில பக்தர்களை, அவர் சரணடையும் பக்தர்களை வைக்குமா, அதை காட்டுவதற்காக இங்க வஜ்ராயுதம் இருக்கிறது. அடுத்து ஸ்வஸ்திக குறி. இங்க பாத்தீங்கன்னா ஸ்வஸ்திகம் எல்லாருக்கும் தெரியும், அது மங்களகரமா இருக்கிற விஷயத்துக்கு ஸ்வஸ்திக் போடுவாங்க. அந்த ஸ்வஸ்திக குறி பாருங்க, இங்க வந்து எண் கோணம் இருக்கு பாருங்க. எண் கோணம்னா 8 கோணங்களுடைய ஒரு இது இருக்கு, வடிவம் இருக்கு. இதுல ஸ்வஸ்திகம் இருக்கு. இது வந்து நாவல் கனி எல்லாருக்கும் தெரியும். ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்வஸ்திக குறி எதுக்கு இருக்குன்னா, எல்லாம் நல்லதாக நடப்பதற்கும் எல்லா அமங்கலமான விஷயங்கள்லாம் விலகி போவதற்காக இருக்கிறது. அடுத்தது குடை. இங்க குடைய மறந்துட்டேனா,
குடை இருக்கிறது. குடை என்பது எதுக்கு பயன்படுத்துறோம்? மழை பெஞ்சா நம்ம மழையில இருந்து தப்பிக்கிறதுக்காக குடை பாதுகாக்குது. அதுபோல பௌதிக துன்பங்களிலிருந்து நம்மை காக்கும் குடையாக பகவான் நமக்கு அடைக்கலம் தருகிறான்றதான் குடையை காட்டுது. அடுத்தது ஸ்வஸ்திக்குறி. ஸ்வஸ்திக்கு வந்து நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கும், அமங்கலங்கள்லாம் விலகி போய்விடும், அதுக்காக ஸ்வஸ்திக குறி. எண் கோணம் அப்படின்றது வந்து 8 கோணங்களை உடைய இந்த ஒரு வடிவம், அதுதான் எண் கோணம். இந்த எண் கோணம் 8 திசைகளிலும் நமக்கு பாதுகாப்பை தருகிறார் பகவான். அவரை சரணடைவர்களுக்கு எல்லாமே சாத்தியம். இதுதான் சாத்தியம் இல்லைன்னு இல்லை, அனைத்தும் சாத்தியமாகும். அதான் என் கோணம். இது நம்ம நினைக்கிறோம் சில விஷயங்கள்லாம் நடக்குமா நடக்காதா, இது முடியவே முடியாது, சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைச்சு இப்படி கை தூக்குற காரியங்கள் கூட அவரை சரணடையும் போது நடக்கும். அதான் வந்து இது காட்டுது, அந்த அடையாளம் வந்து அதுதான் காட்டுது. அவரை சரணடைவர்களுக்கு அனைத்தும் சாத்தியம். சரி, இது பாருங்க, இங்க ஒரு பழம் மாதிரி இருக்கு. குட்டி குட்டி பழம். அந்த பழம் வந்து நாவல் பழம் மாதிரி இருக்கு. அந்த நாவல் கனிகள் என்னன்னா, சமஸ்கிருதத்துல நாவல் பழத்துக்கு சமஸ்கிருதம் இந்தியிலலாம் ஜாம்ஃபல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜம்பு தீபம்னு ஒண்ணு படிச்சோம் தெரியுமா? 5வது காண்டத்துல ஜம்பு தீபத்துலதான் நம்ம எல்லாம் வாழறோம். அப்ப ஜம்பு தீபத்தில் வாழும் மக்களின் வழிபாட்டின் கவனத்தை குறிக்கிறது. நம்ம வந்து நமக்கு வந்து பகவானை வழிபடுவதற்கு கவனம் தேவை. அந்த கவனம் வந்து இதை சிம்பாலைஸ் பண்ணுது, இது வந்து குறியாக காட்டுகிறது. ஆக மொத்தம் பகவானுடைய வலது பாதங்கள்ல 11 குறிகளை பார்த்தோம். முதல் வந்து வார்கோதுமை, அடுத்தது சக்கரம், அடுத்தது தாமரை, அடுத்தது மேல் நோக்கி செல்லும் ஊர்துவ ரேகா கோடு, மேல் நோக்கி செல்லும் கோடு, அதுக்கப்புறம் அங்குசம், கொடி, குடை, வஜ்ராயுதம் பார்த்தோம். ஸ்வஸ்திக குறி பார்த்தோம், எண் கோணம் பார்த்தோம், நாவல் கனிகள் பார்த்தோம், 4 நாவல் கனிகள் பார்த்தோம். இது மொத்தம் வலது பாதங்கள்ல இருக்கக்கூடிய குறிகள். இனி பகவானை நாம் தியானிக்கணும்னா இந்த திருவடி தாமரையினுடைய இந்த படத்தை வச்சு நம்ம அவரை தியானிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இது வந்து ஒரு பகவானை பற்றின டீட்டெயில்ஸ். பகவானை அதிகமாக அறிய அறிய அவரை தியானிப்பது வந்து அதிகமாகும். அதுக்குதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஆச்சாரியர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது வந்து வலது புறம். இடது பாதத்தை பார்க்கலாம். இப்ப வலது பாதத்துல 11 குறிகள் இருக்கு, இடது பாதத்துல 8 இருக்கு. 8 தான் நினைக்கிறேன். 8 விஷயங்கள் இப்ப இங்க இருந்து பார்க்கலாம். முதல் வந்து சங்கு. சங்கு வந்து எதற்கு இருக்கிறது அப்படின்னும் போது சங்கு ஊதியும் போது நம்ம பார்த்திருக்கோம் பகவத்கீதையில, திவ்ய சங்குகள் ஊதும் போது பகைவர்களினுடைய இதயம் நொறுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் பகவத்கீதையில, இல்ல குருஷேத்திர போர்ல. அது போல இந்த திவ்ய சங்கு பக்தர்களுக்கு துன்பங்களிலிருந்து பாதுகாப்பு தருகிறது. பக்தர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியது சங்கு. அடுத்து ஆகாயம். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஆகாயம்னு போட்டிருக்கிற இடத்துல 2 வட்டம் இருக்கு, ஒரு உள்வட்டம் ஒரு வெளிவட்டம். இந்த உள்வட்டம் வெளிவட்டம் என்ன அர்த்தம்னா, பகவான் எங்கும் பரவி இருக்கிறார். நான் பார்த்தோம்ல, அந்தர் பகிர் அவஸ்திதம், குந்தி மகாராணி பாடுறாங்க. அப்புறம் நம்ம நரசிம்ம ஸ்துதிலையும் பாடுறோம், பகீர் நரசிம்மம் ஹிருதய நரசிம்மம். நரசிம்மம் வந்து எங்கேயும் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், வெளியும் இருக்கிறார் உள்ளும் இருக்கிறார். எத்தோ யாமி தத்தோ நரசிம்மம், பகீர் நரசிம்மம் ஹிருதய நரசிம்மம். நரசிம்மர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், எங்கும் பரவி இருக்கிறார். பகவான் எங்கும் பரவி இருப்பதை நம்ம வந்து விஸ்வரூபத்திலையும் பார்த்தோம். எல்லா இடத்துலையும் பிரம்மனாக பரவி இருக்கிறார், உள்ளும் இருக்கிறார் வெளியும் இருக்கிறார் அப்படின்னும் போது அப்ப அது ஆகாயம். ஆகாயம் எங்கும் பரவி இருக்கிறது. ஆகாயம் எங்கும் பரவி இருப்பதை போல பகவானும் எங்கும் பரவி இருக்கிறார். அவர் வந்து அதே போல ஆகாயம் எங்கேயும் தொடர்றதில்லை பாருங்க. ஆகாயம் எதையும் தொடாது, எது கூடவும் இருக்காது, சம்பந்தம் இல்லாம இருக்கும், ஆனா எங்கும் பரவி இருக்கும். அது போல அவர் பற்றற்றவராக இருக்கிறார் என்பதை குறிக்கிறது. அடுத்து 3வது வில் குறி. இங்க வில்லு அம்பு இருக்கணும்ல, ஆனா இங்க வெறும் வில்லு தான் இருக்கு. அப்ப நாணற்ற வில் இருக்கு. அப்ப அவர்களுக்கு வந்து யாரெல்லாம் பகவானை சரணடைகிறார்களோ அவர்களுக்கு துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும்.
பிறப்பு அவர்கள் செய்யும் பக்தி அவர்களை பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் அப்படின்றத வந்து இந்த வில் வந்து காட்டுது. அடுத்து ஒரு முக்கியமான குறி, இது பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டியினுடைய குழம்பு. நீங்க மாடுகளுடைய குழம்பு பார்த்திருப்பீங்க. கண்ணுக்குட்டியினுடைய குழம்புன்னா அந்த பாதத்துக்கு கீழே இருக்கிற பகுதிய குழம்புன்னு சொல்லுவோம். நான் இதுல இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம் நமக்கு வந்து எனக்கு ஞாபகம் வருது, பக்தர்களுக்கும் ஞாபகம் வரணும். இங்க அந்த அர்த்தமும் அந்த ஸ்லோகத்துக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கு. நம்ம பாகவதம் 10வது காண்டத்துல 14வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம் பார்த்தோம். சமாஸ்ருதேயே பத பல்லவ விப்ளவம் மகத் பதம் புண்ணிய யசோ முராரே பவாம்புதேர் வத்ச பதம் பரம் பதம் 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 யத் விபதாம் ந தேஷாம். யாரெல்லாம் பகவானுடைய பாதங்களாகிய படகை சரணடைந்திருக்கிறார்களோ அவங்களுக்கு அவர் வந்து முரா என்னும் அசுரனை கொன்றவர். அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இந்த உலகம் என்பது கன்றுக்குட்டியின் குழம்புல தேங்கின நீர்ல தாண்டுவதை போல் இருக்கு. இந்த உலகம் என்பது எப்படி இருக்குன்னா பதம் பரம்பதம், இந்த பதம் யத் விபதாம். இந்த உலகம் என்பது ஒவ்வொரு அடியிலும் துன்பங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஆபத்துகள் இருக்கு. அப்படிப்பட்ட உலகத்துல யாரெல்லாம் கிருஷ்ணரை சரணடைகிறார்களோ அவர்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியினுடைய குழம்புல தங்கி இருக்கிற நீரை தாண்டறது கஷ்டமோ, கடல் போன்ற இந்த சம்சாரத்தை தாண்டறது எவ்வளவு கஷ்டம். கடலை நம்மால தாண்ட முடியுமா? மிகப்பெரிய நீச்சல் வீரனாக இருந்தா கூட கடல்ல நீந்தி போக முடியாது. ஒரு குளத்துல நீந்தலாம், ஒரு ஆத்துல நீந்தலாம், ஒரு ஏரியில நீந்தலாம். ஆனா கடல்ல அவன் எவ்வளவு பெரிய நீச்சல் வீரனாக இருந்தாலும் நீந்த முடியாது. இப்ப கடலை கடக்கணும்னா கண்டிப்பாக மிகப்பெரிய கப்பல் நமக்கு தேவை. அந்த கப்பல் வந்து கிருஷ்ணருடைய திருவடிகள். அப்போ இங்க பக்தர்களுக்கு, சரணடைந்த பக்தர்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியின் கால் குழம்பை தாண்டுவதை போல இருக்கும் அப்படின்றதுதான் ஸ்லோகம். அதுதான் இங்க கிருஷ்ணரும் நிஜத்துல காட்டுறார். அந்த கன்றுக்குட்டியினுடைய கால் குழம்பு வந்து அது பக்தர்களுக்கு இந்த சம்சார கடலை கடப்பது சுலபமாக மாறிவிடும். நம்ம இங்க ஏதாவது எல்லாம் சுலபம்னு அலட்சியமா இருந்தோம்னா அது கடினமாக இருக்கும். நம்ம பரவாயில்ல, ஈஸி, பக்தின்றது ஈஸி அப்படின்னு அலட்சியமாக இருக்க முடியாது. மாயா வந்து பலார்னு 2 அடி விடும். அதனால அலட்சியம் கிடையாது. நாம முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறோம். பகவான் அதை சுலபமாக்கி விடுகிறார். அடுத்து தண்ணீர் கலசம் இருக்கு. இங்க பாருங்க, தண்ணீர் கலசம். இந்த தண்ணீர் கலசம் எதுக்குன்னா அவருடைய திருவடி தாமரைகளிலிருந்து தொடர்ந்து அமிர்தம் சுரக்கின்றது. அந்த திருவடிகள் தான் அந்த அமிர்தத்தை நாம் பருகி நமக்கு எப்பொழுதும் நித்தியமான ஆனந்தம் கிடைக்கிறது. பகவானுடைய பக்தர்கள் அனைத்து அமங்கலத்திலிருந்தும் நீக்கப்படுவர். இந்த கோபியர்கள் பிரிவு துயர்ல மிகப்பெரிய வெப்பத்துல இருக்கிறாங்க. அந்த வெப்பத்தை தணிக்கும் நீராகவும் அமிர்தமாகவும் இந்த கலசம் இருக்கிறது அப்படின்றத பாக்குறோம். அடுத்து முக்கோணம் பற்றி இல்ல, திரிகோணத்தை பற்றின விவரம் காணும் இங்க. பிறை நிலா திரிகோணம் இருக்கு. மும்முனை துன்பங்கள்ல இருந்து நீக்குவதற்காக இருக்கிறது. பல வகைப்பட்ட துன்பங்கள்ல இருந்து பக்தர்களை காப்பதற்காக இருக்கிறது. அடுத்து வந்து பிறை நிலா. இந்த பிறை நிலா கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர் அப்படின்னு சொல்லுது. அவருடைய பாதங்களை போற்றுபவர்கள் எப்படி சிவபெருமான் நிலா எடுத்து தலைமையில வச்சுக்கிட்டு இருக்கிறாரோ அந்த மாதிரி பகவானுடைய திருவடி தாமரைகளை போற்றுபவர்களுக்கு மிக உயர்ந்த நிலை கிடைக்கும் அப்படின்றத அது வந்து அடையாளமா காட்டுது. அடுத்தது மீன் இங்க இருக்கு. இந்த மீன் வந்து கிருஷ்ணரும் அவருடைய பக்தர்களும் பிரிக்க முடியாதவர்கள்னு சொல்லுது. பக்தர்களுடைய என்ன ஆசை இருந்தாலும் அது நிறைவேற்றப்படும். துன்பங்கள்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இந்த மீன் இன்னொரு விஷயம் என்ன காட்டுதுன்னா, இந்த மீன் பாத்தீங்கன்னா எப்பவுமே சஞ்சலமா இருக்கும். முன்னாடி ஓடும், பின்னாடி ஓடும், இங்க ஓடும், அங்க ஓடும், அலை மாதிரி பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி மனிதர்களுடைய மனம் அலை பாய்வதையும் குறிக்கின்றது.
இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல முக்கியமான விஷயம், உலகம் அழியும் போது பகவான் மத்ஸ்யாவதாரம் எடுத்து வந்து முக்கியமான பக்தர்களை காப்பாத்தினார்ல. சத்தியவிரத மன்னன் ஒரு படகுல ஏற்றி அந்த மத்ஸ்யாவதார அந்த மீனுடைய கொம்பு இருக்கும், ஒரே ஒரு கொம்புடைய மீனாக வரும், மிகப்பெரிய ராட்சச மீனாக வரும். அந்த மீன்ல வந்து இந்த மிகப்பெரிய கப்பலை கட்டுவார்கள். அப்ப தங்களுடைய முக்கியமான தன்னை பின்பற்றும் பக்தர்களை காப்பாற்றுவார்ன்றதையும் அந்த மீன் சின்னம் காட்டுகிறது. ஆக மொத்தம் வந்து ஸ்ரீ கிருஷ்ணருடைய பாதங்கள்ல 11 + 8 19 குறிகள் இருக்கிறது. இதனுடைய வர்ணனை 30வது அத்தியாயத்துல ஒரு பொருள் உரையில விளக்குறாங்க. அதனால அதை நீங்க படிக்கணும். அதை சார்ந்த கேள்விகள் வந்து நான் கேட்டிருக்கிறேன், அதனால நீங்க அதை சொல்லணும். இப்ப கிருஷ்ணருடைய பாதம் முடிஞ்சது. இப்ப ஸ்ரீமதி ராதாராணியினுடைய பாதம் குறிகளை மட்டும்தான் நான் சொல்ல போறேன். இது என்ன செய்யுது அதன்ற விளக்கம் வந்து நம்ம பாடத்துல இல்லை, அதனால அவுட் ஆஃப் சிலபஸ். தியானம் மட்டும் பண்ணிப்போம். ஏன்னா நான் இதுல ஸ்பெக்குலேட் பண்ண விரும்பல. கிருஷ்ணருடைய பாதங்களுக்கான விளக்கங்கள் இருந்தது, தெளிவா இருந்தது, அதை அப்படியே உங்களுக்கு சொன்னேன். இதுல வந்து இந்த மாதிரி அர்த்தத்தை நம்ம எடுத்து கொள்ளலாம். ஆனா எனக்கு அது வந்து அங்கீகரிக்கப்படாம இருக்கிறத நான் வந்து சொல்ல முடியாது இல்லையா? அதனால இப்போ இடது பாதம் தான் தாயாருக்கு முதல்ல நம்ம பார்க்கணும். அதனால இடது பாதத்தை முதல்ல பார்த்துடலாம். இடது பாதத்துல வந்து வார்கோதுமை இருக்கிறது முதல்ல, 2வது சக்கரம் இருக்கிறது, அடுத்தது இங்கேயும் வந்து மேல் நோக்கி செல்லும் கோடு இருக்கிறது, அப்புறம் தாமரை இருக்கிறது, குடை இருக்கிறது, அங்குசம் இருக்கிறது, கொடி இருக்கிறது, வளையல் இருக்கிறது, பூ இருக்கிறது, மீண்டும் வந்து ஒரு கொடி, ஒரு செடி, ஒரு கொடி, அப்புறம் பிறை நிலா. இதெல்லாம் வந்து இடது பாதங்கள்ல 11 குறிகள் இருக்கு. இப்ப வலது பாதங்கள்ல 8 குறி. அங்க வந்து வலது பாதத்துல கிருஷ்ணருடைய வலது பாதத்துல 11 குறி, இடது பாதத்துல 8 குறி இருந்துச்சு. இங்க தாயாருடைய இடது பாதத்துல 11 குறி, வலது பாதத்துல 8 குறிகள். இப்ப வட இந்தியாலெல்லாம் வந்து பெண்கள் வீட்டுக்குள்ள வரணும்னா இடது கால் தான் எடுத்து வைக்கணுமா. ஆனா பெண்களுக்கு வந்து இடது பக்கம்தான் வந்து பெரும்பாலும் பாருங்க, கையில ரேகை பார்க்கணும்னாலும் இடதுதான். குழந்தை கன்சீவ் ஆகுது அப்படி ஒரு பெண்ணுக்கு, அந்த அந்த பெண் இடது பக்கமே எல்லா வேலைகளும் செய்யறாள்னா அவளுக்கு பெண் குழந்தை பிறக்கும். வலது பக்கமே எல்லா வேலைகளும் செய்யறாள்னா அவளுக்கு ஆண் குழந்தை பிறக்கும்ன்றதெல்லாம் கணித்து வைக்கப்பட்ட விஷயங்கள். அதனால இடது புறம் என்பதே பெண்ணை தான் குறிக்கும். அப்ப அதனாலதான் இங்க வட இந்தியால வந்து இடது காலை தான் எடுத்து வச்சு வர சொல்றாங்க. நமக்கெல்லாம் மருமகளே வா வா வலது காலை எடுத்து வைத்து வா. நம்முடைய தென்னிந்தியால சில பழக்க வழக்கங்கள் மாறுபட்டு இருக்கிறது. இங்க வந்து இடதுதான் முக்கியம், அங்க வந்து வலது முக்கியம். அது ஏன்னு தெரியல எனக்கு. ஆனா நாம வந்து வட இந்திய சம்பிரதாயத்துல வர்றதுனால நம்ம இதை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். இன்னும் முக்கியமான பல விஷயங்கள்ல என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்னிந்தியால வந்து பிராமணர்கள் அல்லாதவர்கள்லாம் பெண்கள் வந்து தலையை மொட்டை போட்டுக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம கௌடிய சம்பிரதாயத்துல வந்து பெண்கள் வந்து மொட்டை அடிக்கக்கூடாது. மொட்டை அடிச்சா அவர்கள் வந்து விதவைகள்ன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும். நாம இந்த சம்பிரதாயத்துல இருக்கிறதுனால இந்த சம்பிரதாய விஷயங்களை தான் நம்ம கடைபிடிக்க வேண்டும். யாரெல்லாம் தீட்சை பெற்ற பக்தர்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். இப்ப வலது பாதத்துக்கு வரலாம். தாயாருடைய வலது பாதம் முதல்ல வந்து யாக குண்டம் இருக்கிறது. அடுத்தது வந்து ஒரு மலை, இது யாக குண்டம், மலை, சங்கு. யாக குண்டம், மலை, சங்கு, 3 விஷயம். அடுத்தது காதணி இருக்கிறது. அதுக்கப்புறம் கதை இருக்கிறது. இங்கே காதணிக்கு கீழே பார்த்தீங்கன்னா கதை இருக்கிறது. அதுக்கப்புறம் ரதம் இருக்கிறது. ரதத்துல பல கொடிகள் இருக்கு. ரதத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஈட்டி இருக்கிறது. அதுக்கு கீழே மீன் இருக்கிறது. கிருஷ்ணர் ராதாராணியினுடைய பாதங்கள்ல சில வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா அதுல பாருங்க, கம்மல் இல்லை, காதணி இல்லை, கதை இல்லை, மலை இல்லை, யாககுண்டம் இல்லை, ரதம் இல்லை, ஈட்டி இல்லை. 2 பேர்த்துலயும் வந்து இந்த பக்கம் வளையலும் இல்லை. கிருஷ்ணருடைய பாதங்கள்ல வளையல் இல்லை, பூ இல்லை, மற்ற விஷயங்கள்லாம் 2 பேர்த்துலயும் இருக்கிறது. ஸோ ஆகையினால ராதாராணி திருவடி, கிருஷ்ணருடைய திருவடி, 2 பேருடைய திருவடியிலும் 19 குறிகள் இருக்கிறது. இதெல்லாம் கருத்துக்கள் தானே.
19 குறிகள் இருக்கிறது. அதுல வந்து வலது இடது அப்படின்னு வச்சு ராதாராணிக்கு வந்து இடது பக்கம் வந்து 11 குறிகள், வலது பக்கம் வந்து 8 குறிகள். கிருஷ்ணருக்கு வந்து வலது பக்கம் 11 குறிகள், இடது பக்கம் வந்து 8 குறிகள். ஆக மொத்தம் 19 குறிகள் இருக்கிறது. இதை நம்ம வந்து தியானம் செய்யலாம், சரணடையலாம். இதுதான் கிருஷ்ணருடைய திருவடி என்பதை நாம் நினைவில் கொண்டு மகிழலாம். ஹரே கிருஷ்ணா. இப்ப அரை மணி நேரம் ஆச்சு, இந்த பாடம் முடிச்சாச்சு. பக்தர்களுக்கு இந்த பாடத்துல ஏதாவது சந்தேகம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, இதுல இருந்து இன்னைக்கு ஒரு கொஞ்சம் கூட என்கிட்ட விளக்கமா இருக்கு. அது வந்து ரெண்டு சொல்லவா மாதாஜி? இது விளக்கமா இருக்குன்னா எப்படி மாதாஜி? அது தெரியல மாதாஜி. அது எனக்கு ஒருத்தர் வந்து இப்படி சொல்லிட்டு நான் மலையாளத்துல சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் எடுத்து வச்சதுதான், ஏத்தி வச்சதுதான். அப்போ வந்து கொஞ்சம் நீங்க சொன்னது எல்லாமே ஓகே தான் மாதாஜி, நல்லா சொல்லிட்டீங்க. அதோட கொஞ்சம் கூட ஆட் பண்றதுக்கு இருக்குது. அதனால தான் சொன்னேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நான் சொல்றேன், இல்லையா சொல்லுங்க மாதாஜி, ஒன்றும் சொல்லுங்க. பிரச்சனை இல்லை மாதாஜி. நீங்க எல்லாமே நல்லா தான் சொல்லணும் மாதாஜி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது கூட நீங்க வந்து ரெண்டும் கூட எக்ஸ்ட்ரா வந்து சொல்லியிருக்காங்க. அதே வந்து சொல்லுங்க மாதாஜி, சொல்லலாம் சொல்லுங்க மாதாஜி. சொல்லுங்க. ஒன்றும் கிடையாது மாதாஜி. அந்த அஷ்டகோணம் 8 திக்கேத்தானே குறிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்குது. 8 அதாவது நம்ம அஷ்டகோணம் பகவானோட பாதத்தில் இருக்குது அது அஷ்டகோணம். ம் அது வந்து 8 திக்கத்தான் குறிக்குது அப்படின்னா, ம். அப்போ வந்து பகவானோட பாதத்தை நம்ம ஆசிரியம் பண்ணணும்னு அந்த 8 திக்குல இருந்து நமக்கு வந்து சந்தர்ஷனம் கிடைக்கும் அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகேதான். அப்புறம் அந்த 4 பழம் வந்து என்னன்னா ஜம்பு பழம், ஜம்பு பழம், பழம். சரிங்களா? நாவல் பழம். அப்ப அந்த அப்ப ஜம்புதேவி வாசிகள் வந்து அந்த பகவானோட அந்த பாதத்தை ஆசிரியம் பண்ணையிலே வந்து அந்த அதே வந்து நம்ம இருக்குறோம். அந்த 4 பழத்தை அதுதான் அதான் அதோடது. அதுக்கப்புறம் வந்து சங்கு காளி குழம்பு, இந்த பசுவோட குழம்பு இருக்குல்ல மாதாஜி, அதான் சம்சார சாகரம் சாடணும்னு இந்த பசுவோட குழம்பு உங்களுக்கு அதான் நம்ம பிராமணி தேவாய பகவான் வந்து ரொம்ப பிடித்தமானவரும் கூடி பசு. அந்த மாதிரி கூட ஒரு இது வருது அப்படின்னு அதெல்லாம் சொல்லி சொன்னனே. அதெல்லாம் ஓகே தான் மாதிரி. அப்புறம் சங்கம் வந்து விஜயலட்சணம், அதுவும் ஓகே. அப்புறம் இங்க எக்ஸ்ட்ரா ஒண்ணு மதத்தி நான் என்ன சொல்ற வரேன். நீங்க சொன்னதெல்லாம் நான் சொன்னேன். அதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க மாதிரி, எல்லாமே சொல்லிட்டீங்க. அப்புறம் இங்க ஒண்ணு 2 3 தான் விட்டு இருக்கு. நீங்க அது நீங்க சொல்லியிருக்கீங்க, நீங்க கொஞ்சம் கூட அதுல இருக்கு விளக்கம். அதுக்காக தான் சொல்றேன் மதத்தி. சொல்லுங்க. சரி. அப்புறம் அந்த குடையும் வந்து என்னன்னா குடை வந்து நமக்கு வந்து ஓரோ ஜீவராசிக்கும் வந்து குடை தேவை, ஒரு ஆசிரியம் வேணும் இல்லையா மாதவி? அந்த வந்து பகவானோட பாதத்துல நம்ம ஆசிரியம் பண்ணணும்னா சர்வ ஆசிரியம் பாதுகாப்பை குடிக்கிறது சொன்னேன். அதையும் சொன்னேன். மழையில இருந்து பாதுகாப்பு தருது கொடை. நமக்கு பௌதிக துன்பங்கள்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்கிறார் பகவான். அதான் நேர் ரேகா, ஊர்த்த ரேகா. அது வந்து என்னன்னா ஒருத்தர் என்ன எவ்வளவு கீழே இருக்கிற ஆளுகளா இருந்தாலும் பகவானை ஆசிரியம் பண்ணணும்னா அவங்க மேல போயிரும். அந்த மாதிரி ஒண்ணு இருக்குது. அப்புறம் மீன் வந்து மீன் நீங்க சொன்னதோட எக்ஸ்ட்ரா கூட என்ன இருக்குதுன்னா மீன் அது வந்து என்னன்னா இருங்க ஒரே நிமிஷம். மீன் வந்து பகவான் மத்ஸ்ய அவதாரமாக வந்து பாதுகாத்தார். மீன் வந்து அத மீன் எப்படி தண்ணி இல்லாம வாழ முடியாதோ அதே மாதிரிதான் நமக்கும் வந்து பகவானோட ஆசிரியம் இல்லாம நம்மளால வந்து வாழவே முடியாது அப்படின்னு போட்டிருக்குது. பிறக்கும் வெற்றி கொடி நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க. நான் அந்த அளவுக்கு எழுதல. என்ன நான் எழுதினது வந்து 1 2 வந்து நீங்க சொல்லாம விட்டதுனால எனக்கு அதையும் கூட சொல்லனா நீங்க கூட நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு வந்துட்டேன். வஜ்ராயுதம் வந்து அதை இந்திரனோட ஆயுதத்தை வந்து குறிக்குது. இந்திரனை போல உயர்ந்த பகவான். அதுக்கப்புறம் இன்னொரு அதுக்கான இடி மின்னல் வந்து எப்படி பெரும் பாறையா கூடி உடைக்கும்ல, அந்த மாதிரி அதையும் கூட தவிர்க்க முடியாதனால வந்து நம்ம கர்ம பலத்தை வந்து அது நீங்க சொல்லிட்டீங்க. கர்ம பலத்தை வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆமா. அப்புறம் சொஸ்திகா அது சொல்லிட்டீங்க. அது வந்து மங்களகரமான ஒரு சின்னம் சொஸ்திகா. அப்புறம் இன்னும் இருக்கும் அது 1 2 கூட இருக்கு. எனக்கு கேரளால ஒரு ப்ரொஃபர் சொன்னதை வச்சு நானே எழுதி வச்சதுதான். அது எப்போ எழுதுனது.
ரொம்ப எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஸ்மரணம் பண்றதுக்கு நான் அப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பண்ணி அது அப்புறம் விட்டுட்டாங்க. எப்பவுமே திருப்பி திருப்பி நம்ம அதை வந்து தியானம் பண்ணவே பண்றது முடியாது வந்து இல்ல. ரொம்ப இப்ப நல்லது. திருப்பி நீங்க சொல்லிட்டீங்க, திருப்பி நம்ம அதை ஸ்மரணம் பண்ணி பார்க்கலாம். எனக்கு அது அந்த மாதிரி அப்புறம் அந்த திரிகோணம் இருக்குல்ல, இது 3 வித கிளேசத்தை வந்து நமக்கு வந்து அந்த அந்த சத்துவ ரஜ குணத்திலிருந்து தபோ குணம், அந்த குணத்திலிருந்து நமக்கு வெளியே வர அந்த மாதிரி இதுல இருக்கிற 3 கண் இருக்கிற சிவனை கூடி ஸ்மரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த திரிகோணத்துக்கு வந்து இருக்குது. அப்புறம் சர்க்கிள் வந்து அந்த சர்க்கிள் ரவுண்டு வந்து நீங்க ஆகாசத்தை சொல்றீங்க, ஆகாசம் அப்படின்னு. அப்புறம் இனி ஒண்ணு சொல்லுதுன்னா ராச நிறுத்தத்தையும் கூட அது குறிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ மாதாஜி, எனக்கு வாய்ப்பு கொடுத்து. நான் தப்பா ஏதோ சொல்லிட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க. இல்ல இல்ல. பக்தர்கள் வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? பக்தர்களுக்கு இந்த பாடத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கா? தாமரை திருவடிகள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப இந்த தாமரை திருவடிகள் வந்து ஒரு பதாகையில நான் வச்சிருக்கிறேன் மாதாஜி. அதை நான் வந்து டெய்லி கும்பிட்டுக்கலாமாங்க மாதாஜி? கும்பிடலாம் கும்பிடலாம். சரி. தியானிக்கலாம். அதுதான் பகவானுடைய திருவடி. அதை நீங்க பார்த்து அதை வணங்கலாம், தியானிக்கலாம். சில பேர் வந்து குட்டியா பாதுகை வந்து பூஜை ரூம்ல வைப்பாங்க, ஒரு தட்டுல வச்சு வைப்பாங்க. நீங்க வணங்கி கொள்ளலாம். அது போட்டோ வாட்டம் இருந்ததுன்னா தியானம் பண்றதுக்காக வைத்து. ஆமாங்க மாதாஜி, அட்டையில இருக்குதுங்க மாதாஜி. பதாகை மாதிரி இருக்குது, அட்டையில இருக்குது. அதை நான் வச்சிருக்கிறேன். தியானம் பண்றதுக்கு ஜெபம் பண்ணும்போது அதை வச்சு நீங்க ஜெபம் பண்ணிக்கலாம். சரிங்க மாதாஜி. சரிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே எழுத்து வடிவமா நீங்க அனுப்பிச்சீங்கன்னா நாங்க எழுதி வச்சு அதை பார்க்கிறோம். அது புக்ல இருக்கு மாதாஜி. இல்ல இந்த போட்டோவே நான் உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சிடுறேன். இல்லன்னா நான் டைப் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். இதை டைப் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். இந்த நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 19 குறியும் எதை சொல்லுது அப்படின்றத நோட்ஸ் மாதிரி எழுதியிருக்கிறேன். நான் டைப் பண்ணி அனுப்புறேன். அது இருக்கு, நம்ம புத்தகத்திலே இருக்கு. இதுல பொருளுரையில இருக்கு பாருங்க. எத்தனாவது ஸ்லோகம்? 25வது ஸ்லோகத்துல இருக்கு. 30வது அத்தியாயம் 25வது ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஒண்ணுத்துக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. சக்கரத்துக்கு ஒரு ஸ்லோகம், ஸ்வஸ்திகத்துக்கு ஒரு குறிக்கும் ஒரு ஸ்லோகம் சொல்லி விளக்கம் பண்ணியிருக்காங்க. அது நேற்றே பாடம் நடத்திருக்கணும், நான் அதை விட்டுட்டேன். அதனால இன்னைக்கு அதை மட்டும் நடத்துறேன். வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி, நம்ம வந்து இப்ப அடுத்து முகுந்தமால ஸ்தோத்திரம் படிக்கலாம். ஒரு 2 ஸ்லோகம் படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா.